வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ், காப்பர், நிக்கல், சில்வர் மணி போன்ற கமாடிட்டிஸில் எப்படி ட்ரேட் பண்ணலான்னு பார்க்கலாம். 3100 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு க்ரூட் ஆயில் மார்க்கெட். நேற்று நம்ம இப்போ புதிய கான்ட்ராக்ட் மூவ் ஆகிட்டோம். ஓப்பன் ஆனதுலேருந்து மார்க்கெட் ஏற்றத்தை கொடுத்து 3170 வரைக்கும் போயிட்டு 3150 க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி மார்க்கெட் 3100 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியுது. 3060 வரைக்கும் மார்க்கெட் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இல்லை அது 3060 பக்கமாக வந்தால் பை பண்ணி 3040 ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணால் மார்க்கெட் தொடர்ந்து பையிங்க்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். அடுத்தது நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். 201 பக்கமாக ஓப்பன் ஆன நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் 206 ரெசிஸ்டன்ஸ் எடுத்து திருப்பியும் 201 சப்போர்ட் எடுத்து 202.5 க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி மார்க்கெட் 200 பக்கமாக இல்லை 201 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியுது. 202 வரைக்கும் வெயிட் பண்ணி 202 பக்கமாக செல் பண்ணி 204 ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம். மார்க்கெட் தொடர்ந்து செல்லிங்க்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். அடுத்தடுத்த டார்கெட்லாம் சப்போர்ட்டாக மார்க் பண்ணியிருக்கிறோம். அடுத்தது காப்பர் மார்க்கெட்டில் நம்ம எப்படி ட்ரேட் பண்ணலான்னு பார்க்கலாம். நேற்று காப்பர் மார்க்கெட் 544 பக்கமாக ஓப்பன் ஆகி 546 வரைக்கும் போயிட்டு அதுக்கு மேலே போக முடியாமல் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து 542 பல தடவை சப்போர்ட் எடுத்து அங்கேயே க்ளோஸ் ஆகிருக்கு. 541 இன்றைக்கி மார்க்கெட் அதே ரேஞ்சில் தான் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியுது. 541 விட்டு ப்ரைஸ் கீழே வந்ததுன்னா செல் பண்ணிவிட்டு 544 ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம். இல்லை 543 ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம். தொடர்ந்து மார்க்கெட் செல்லிங்க்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். அடுத்தது நிக்கல் மார்க்கெட்டில் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். நிக்கலில் பொறுத்த வரைக்கும் நேற்று மார்க்கெட் வந்து 1190 ஓப்பன் ஆகி மேலேயும் கீழேயும் போக முடியாமல் சைடில் தான் ஃபுல்லாக மூவ் ஆகிருக்கு. இறுதியாக 1182 வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி மார்க்கெட் 1180 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியுது. மார்க்கெட் 1180 விட்டு கீழே வந்ததுன்னா செல் பண்ணிவிட்டு 1184 ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம். மார்க்கெட் செல்லிங்க்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் இன்றைக்கி. அடுத்தது சில்வர் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலான்னு பார்க்கலாம். நேற்று மார்க்கெட் 63,000 பக்கமாக ஓப்பன் ஆகி தொடர்ந்து 63,200 பல தடவை ரெசிஸ்டன்ஸ் எடுத்து 62,600 பக்கமாக வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி மார்க்கெட் 62,200 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியுது. மார்க்கெட் செல்லிங்க்கு சாதகமாக இருக்குன்னு செல் பண்ணலாம். 62,600 வரைக்கும் செல் பண்ணி 62,800 ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம். மார்க்கெட் செல்லிங்க்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்ததுக்கு நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.